சரி, பூமி ககனை வெளியே அனுப்பிட்டு கால் பண்றேன்னு சொல்லியிருக்கா. மாமா கிட்ட என்ன சொல்லி நான் வெளியில அனுப்புறது? ஏற்கனவே மாமா கோவத்துல இருக்காரு. என்ன பண்றது? எப்படியாவது அத்தை கிட்ட இருந்து மாமாவை வெளியில அனுப்பிட்டு கேபி மாமாவை வர வைக்கணும். மாமா அத்தை பக்கத்திலே இருக்காரே. கேபி மாமா பார்க்கணும்னு வேற சொல்றாரு. இப்ப மாமாவை எப்படி வெளியில அனுப்புறது? மாமா கிட்ட என்ன சொல்லி எப்படி அனுப்புறது? இந்த ஜூஸை மாமா மேல ஊத்துற மாதிரி பண்ணி மாமாவை எப்படியாவது இங்க இருந்து வெளியில அனுப்பிடலாம். மாமா, நான் போய் பில்லு கட்டிடுறேன். முதல்ல நீங்க இந்த ஜூஸையாவது குடிங்க மாமா. எனக்கு வேணாம் பூமி, எனக்கு ஜூஸ் கூட நான் வந்து உங்ககிட்ட கேட்டனா? இல்ல மாமா, நேத்துல இருந்து நீங்க எதுவும் குடிக்கவும் இல்ல, சாப்பிடல. பாருங்க, முகம்லாம் ஒரே களைப்பா இருக்கு. நீங்க இந்த ஜூஸையாவது குடிங்க மாமா ப்ளீஸ். எனக்கு பசி வந்தா நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. நீங்க இதை குடிச்சாதான் நான் இங்க இருந்து போவேன் மாமா. குடிங்க. பூமி வேணாம். குடிங்க மாமா. மாமா, ஐயோ மாமா, சாரி சாரி சாரி. அறிவு இருக்கா உனக்கு? வேண்டாம் வேண்டாம் சொல்லிக்கிட்டு இருக்கல, எதுக்கு ஃபோர்ஸ் பண்ற? நீங்க எதுவும் சாப்பிடலையேன்னு கொடுத்தேன் மாமா. பார் பார் என்ன பண்ணி வச்சிருக்க. நீங்க போய் வாஷ் பண்ணிட்டு வாங்க மாமா. சரி, நான் போய் 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். நீ அது வரைக்கும் அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ என்ன? ககனோட பாசமே உன்னை காப்பாத்திருமா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நான் அதை நம்புறேன் சாரதா. என்னாச்சு பூமி, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? உன் அண்ணன் ஷர்ட் கிளீன் பண்றதுக்காக வாஷ்ரூம் போயிருக்காரு. எங்க வந்துருவாரோன்னு எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. பூமி, அண்ணன் வரதுக்குள்ள அப்பா எப்படியும் வெளில வந்துருவாரு. நீ ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம். என் சாரதா நல்லபடியா குணமாகணும். தூரமா இருக்கிற வரைக்கும் நாங்க நிம்மதியா இருந்தோம். நீ எங்ககிட்ட நெருங்கி வரணும்னு நினைக்கிற ஒவ்வொரு வாட்டியுமே நாங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் கிருஷ்ண பிரசாத். எங்களை நீ நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிற. நீலாம் எங்க முன்னாடி இருக்கவே கூடாது. கிளம்பு. Get out! Get out! Get out! Get out!
மாமா அண்ணா, மாமா வேண்டாம் மாமா மாமா வேண்டாண்ணா. இப்போ உயிர் போற மாதிரி எப்படி ஃபீல் பண்றியோ பூமி, விடுண்ணா. அம்மா கிட்ட நீங்க யாரு போனாலும் வேண்டாம் மாமா எனக்கும் அதே மாதிரி தான் ஃபீல் ஆகும். மாமா இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. அக்கா அழாத பூமி. முதல்ல நமக்கு அந்த கேமரா வேணும். அதுக்கப்புறம் அந்த சாரதா உயிரோடு இருந்தாலும் செத்தாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. அவ யார்கிட்ட சொன்னாலும் யாரும் நம்ப போறது இல்ல. அது எங்க இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த வீட்டுக்கு இப்ப எப்படிமா போறது? எல்லாரும் இப்ப ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்காங்க. இதான் கரெக்ட் டைம். நம்ம அந்த வீட்டுக்கு போய் தேடலாம். வா. ஆஹா, நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்ட? உனக்கு விழுந்த மாதிரி எனக்கும் அடி விழுமோன்னு பயம்தான். அம்மா சித்தி, பொண்ணு மேல மிளகாத்தூள் தூவாத. வாயை முடிக்கிட்டு வரியா? வா. பாத்து வா வா. ஒரு பக்கம் இந்த வலினா, இன்னொரு பக்கம் உன்னோட டார்ச்சர். எங்களுக்கு எதுவும் தெரியாது, எங்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்க எதுவும் பண்ணல. எங்களுக்கு எதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் தான் உங்ககிட்ட எதுவும் கேட்கலையே. சித்தி வாய மூடு. ஐயோ, நீ கொஞ்சம் சும்மா இருமா. சாரதா மர்டருக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். சாரதா யாரு? அம்மா அது என்ன மர்டர் கேஸ்? அம்மாடி, நான் வாய் தவறு வளரிட்டேனா? உன்னுடைய இந்த அவசர புத்தியை தான் கொஞ்சம் குறைக்க சொல்றது. நான் ஒண்ணு பொண்ணா நீ ஒண்ணு பண்ற. வாயை திறந்த கொன்னை போட்டுருவேன். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லாம நீங்க பாட்டு குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க சார். நான் எஸ்ஐ மர்டர் கேஸை பத்தி விசாரிக்க வந்திருக்கேன். நல்ல வேலை. அப்படின்னா இவரு நம்மள தேடி வரல. சித்தி, இனி ஒரு வார்த்தை பேசின சத்தியமா கொன்னுடுவேன். அமைதியா இரு. சாரதா மர்டர் கேஸுக்கு வரலனாலும் எஸ்ஐ மர்டர் நம்ம தானே பண்ணிருக்கோம். சொல்லுங்க எஸ்பி சார், ஹவு கேன் வி ஹெல்ப் யூ? நான் சரத் சந்திரா சார்கிட்ட பேசணும். அவர்தான் நான் பார்க்க வந்தேன். ஓ சரி, வாங்க ப்ளீஸ் உட்காருங்க. வாங்க. வணக்கம் எஸ்பி சார். வணக்கம் சார்.